ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாத்தமலை அப்படின்ற ஊரில் இருக்கிற விஜயாலய சோழீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த கோயில் மிக பழமையான ஒரு கோயில். இந்த கோயிலை பற்றியான முழு விவரங்கள், அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கோயிலுடைய வரலாறு, இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள், அது அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். நாத்தாமலை. இந்த மலை புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த ஒரு மலைங்க. புதுக்கோட்டையிலேருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலேருந்து 41 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில், இந்த ஊர் அமைந்திருக்கு. இங்கே நம்ம விஜயாலய சோழீஸ்வரத்தை மட்டும் பார்க்க வரலங்க, இன்னும் சில கோயில்களும் இங்கே இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் நீங்கள் அதிசயமான, ஆச்சரியமான பல தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க கோயிலுக்கு போகலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வந்து பாருங்கள். இந்த இடத்தோடய உங்களுக்கு மேப் லொக்கேஷன் முடியும். இங்கேருந்து நம்ம நடந்து தான் மேலே வரணும். நீங்க கொஞ்சம் தூரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு சுனை உங்களுக்கு தென்படும். இந்த சுனையில் ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு, குடவரை கோயில் இருக்கு. இந்த கோயிலுடைய பெயர் ஜுவரஹரீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. நீர்னால இப்போ அந்த கோயில் மூடி இருக்குங்க. இந்த கோயில் 162 வருஷத்துக்கு அப்புறமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அமைப்பினர் இந்த கோயில்ல மேல இருக்கிற கல்வெட்டுகளை படிச்சு அதுல இருக்கிற தகவல்களை கொண்டு இங்க ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி அந்த கோயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தண்ணி முழுக்க இருக்கு. தண்ணி இல்லாத நேரங்கள்ல வந்தா அந்த கோயில் நமக்கு தென்படுங்க. அந்த சுனை, அந்த இடத்த நம்ம பார்த்துட்டு இன்னும் நம்ம மேலே போனோம்னா நமக்கு அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக விஜயாலய சோழீஸ்வரம் காட்சி தரோங்க. விஜயாலய சோழீஸ்வரம் இங்கே ஒரு பெரிய கோயிலும் அதை சுற்றி ஒரு 4 சன்னதி மாதிரியான அமைப்பு இப்போ நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த கோயில் 9ஆம் நூற்றாண்டில் முத்தரையர்களால் கட்டப்பட்டிருக்கு. பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் இங்கே இருக்கிற கல்வெட்டுகளின்படி சாத்தம்பூதி அப்படின்ற ஒருத்தர், அவரை இளங்கோவதி ஆரியன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. அவர் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா மழையினால இந்த கோயில் இடிஞ்சிருக்கு. மீண்டும் மல்லன் விதுமான் அப்படின்ற இன்னொரு மன்னர் இந்த கோயிலை திருப்பி கட்டியிருக்காரு. இந்த குறிப்பு இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் கிடைக்கப்பெறுது. சரி, இந்த கோயிலை ஏன் விஜயாலய சோழீஸ்வரம்னு அழைக்கிறாங்கன்னா, சுந்தரபாண்டியருடைய கல்வெட்டு குறிப்புகளில் இந்த கோயில் விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோயில் விஜயாலய சோழர் காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு இந்த பெயர் பெற்று இருக்கலாம். அவர் திருப்பணிகள் பண்ணியிருப்பாரு. அதனால இந்த கோயில் அவருடைய பெயர் பெற்று இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு முன்னாடி நந்தி பகவான் இருக்காருங்க. நந்திக்கு முன்னாடி மண்டபம் இருந்திருக்கு. இப்போ வெறும் தூண்கள் தான் இருக்கு. இந்த கோயில் விமானம், அதாவது சுவாமிக்கு மேலே இருக்கிற அந்த கட்டமைப்பு விமானம்னு சொல்லுவாங்க. அந்த விமானம் 3 அடுக்கு விமானமாக இருக்கு. முன்னாடி அர்த்த மண்டபத்துக்கு முன்னாடி துவார பாலகர்கள் இருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா அந்த மண்டபத்தில் நிறைய ஓவியங்கள் இருக்குங்க. சோழர் காலத்து ஓவியங்கள் இங்கே இருக்கு. அந்த ஓவியங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போனோன்னா சுவாமியை தரிசனம் பண்ணலாங்க. இங்கே சிவபெருமான் வட்ட வடிவிலான கருவறைக்குள்ளே இருக்காருங்க. அதுதான் ரொம்ப சிறப்பம்சம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அற்புதமான தரிசனம். இங்கே இந்த வட்ட வடிவிலான கருவறையை
நம்ம வலம் வர மாதிரி இங்கே ஒரு சுற்றுப்பிரகாரம், சின்ன பிரகாரம் இருக்குங்க. இந்த கோயில் விமானம், இந்த கோயில் மண்டபம், அந்த மேலே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பூத கணங்களுடைய வரிகள், அதுக்கப்புறமா சில சிற்பங்கள், சிவபெருமானுடைய சிற்பங்கள், நாட்டிய மங்கைகள், அந்த மாதிரியான சிற்பங்கள் இந்த கோயில் முழுக்க, இந்த விமானம் முழுக்க இருக்குங்க. விஜயாலய சோழீஸ்வரத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சின்ன குடவரை கோயில் இருக்குங்க. குடவரை கோயில்னா என்னன்னா, இப்படி ஒரு பெரிய பாறை இருக்கா, இந்த பாறையை குடைந்து, அதாவது உளிகளால் செதுக்கி வெட்டி இந்த கோயிலை அங்கேயே உருவாக்குவாங்க. நம்ம முன்னாடி பார்த்த விஜயாலய சோழீஸ்வரம் பாறைகளை கொண்டு வந்து அடுக்கி கட்டினது இந்த விஜயாலய சோழீஸ்வரம். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஒரு சின்ன கோயில் ஒரு குடவரை கோயில், இருக்கிற பாறை இருக்கிற இடத்துலையே கட்டின ஒரு கோயில். இந்த கோயிலுடைய பெயர் பழியிலி ஈஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது. 9ஆம் நூற்றாண்டில் 3ஆம் நந்திவர்மன் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குங்க. விட்டேல் விடுகு முத்தராயரின் மகனான சத்தான் பழியிலி அப்படின்ற ஒருத்தர் இந்த கோயிலை குடைந்து கட்டியிருக்காருங்க. இந்த கோயிலையும் நந்தி பகவான், துவாரபாலகர்கள், சிவபெருமான் இருக்காருங்க. இந்த கோயிலை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வலது பக்கத்தில் இன்னொரு குடவரை கோயில். இந்த குடவரை கோயில் விஷ்ணுக்காக குடையப்பட்ட ஒரு குடவரை கோயில். இந்த கோயிலுடைய பெயர் 14 பூமி விண்ணகரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஊர் மக்கள் சமணர் குடகு அப்படின்னு அழைக்கிறாங்க. இது முற்காலத்தில் விஷ்ணு கோயிலாக இருக்கிறதுக்கு முன்னாடி சமணர்களுடைய ஒரு குடவரையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இது விஷ்ணுக்கான கோயிலாக மாறி இருக்கு. உள்ள 12 வகையாக விஷ்ணு வெவ்வேறு தோற்றத்தில் நின்ற கோலத்தில் புடைப்பு சிற்பங்களாக இருக்காங்க. கருவறையில் சுவாமிகள் யாரும் இல்லை. அந்த 12 விஷ்ணு பகவானை தரிசனம் பண்ணிட்டு நம்ம திரும்பி வெளியே வந்துட்டோங்க. இங்கே மண்டபத்தில் இருக்கிற சிற்பங்கள், இந்த கோயிலில் இருக்கிற அந்த புடைப்பு சிற்பங்கள், யானை வரிகள், பூதகண வரிகள், அது எல்லாத்தையும் அழகாக நம்ம ரசிச்சுட்டு இந்த கோயில், இந்த ஒரு குடவரை கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குடவரை கோயிலுக்கு மேலே நம்ம போய் இந்த அழகான விஜயாலய சோழீஸ்வரத்தை அங்கேருந்து பார்க்கலாங்க. ரொம்பவே அற்புதமான காட்சியாக அது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க விஜயாலய சோழீஸ்வரம் மிக அற்புதமான ஒரு கோயில், குடவரை கோயில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இன்னொரு குடவரை கோயில், இன்னும் இந்த கோயில் உள்ளே இருக்கிற ஓவியங்கள், இந்த கோவிலோடைய விமான கட்டமைப்பு, இந்த கோயிலோடைய கருவறை கட்டமைப்பு, அது எல்லாமே ரொம்ப
அற்புதமாக இருந்ததுங்க. இந்த இடத்துடைய வரலாறு நிறைய உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இந்த காணொலி மூலயமா. இதே மாதிரி இன்னொரு கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.